நிறைய இந்த தடவை கடமை நிறைய இருக்கு. இதன் முறையில் மக்கள் பணம் களவாடப்படும். அரசு துறை வங்கிகள் முழுமையான எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்வது நலம். அவங்களுடைய ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்குமே ஸ்கேமிங் ஆகாத மாதிரி மிக மிக கடுமையான அந்த சைபர் செக்யூரிட்டியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மட்டுமே மக்களுடைய பணம் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். ஏற்கனவே இப்போ மெசேஜ் வந்துட்டு இருக்கு, உங்களுடைய பணம் தெளிவான முறையில் நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷனை பண்ணிக்கங்க, பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் கவனமாக பார்த்து செஞ்சுக்கங்க அப்படின்னு ஒவ்வொரு அரசு துறை வங்கிகளே நமக்கு ஒவ்வொரு மொழியிலையும் நமக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 75 நாட்களில் இது அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தான் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். நம்மளுடைய டெபாசிட் அங்கே இருக்கும், தெளிவாக இருக்கும். ஆனால் நமக்கான எஸ்பி சேவிங்ஸ் பேங்க்கில் இருக்கக்கூடியது, கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடியது, நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டை போட்டு அசால்ட்டாக கோடு நம்பரோ ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ உங்களுடைய கோட் நம்பர் மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த கோடை வச்சு இன்னொருத்த அடிச்சுட்டு போயிடுவான். அந்த கேம்லிங் ஸ்கேமிங் எல்லாம் நிறைய நடக்கும். அதை நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கு நம்மளுடைய வரவு செலவு, நம்மளுடைய கவனம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய தேவை நாம தான் கரெக்டாக பார்த்துக்கணுடைய அரசாங்கத்தையோ வங்கியையோ குறை சொல்லக்கூடாது. அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அவங்க எடுப்பாங்க, அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த கிரக சேர்க்கைகள் சொல்லுது. அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பில் அதிக கவனம் தேவை. ராகு சுக்கிரன் சேர்க்கை மீன ராசியில் அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில், மோட்ச ராசியில், மோக ராசியில் அந்த ராகு சுக்கிரன் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கான பாதுகாப்பில் அதிக கவனம் தேவை. அதேபோல் பெண்கள் தன் சுய பாதுகாப்புக்கும் சுய கௌரவத்திற்கும் பங்கம் ஏற்படாத வகையில் தன்னொழுக்க நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கையாக இருப்பது கண்ணியத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறவு பெண்கள் சற்று கவனத்துடன் நடந்து கொண்டால் பல சங்கடங்களை தவிர்க்கலாம். முதல்ல இப்போ இருக்கக்கூடிய அமைப்பிலேயே சுக்கிரன் ராகுவோடு சேரக்கூடியது, சுக்கிரன் சனியோடு சேரக்கூடியது, சுக்கிரன் புதனோடு சேரக்கூடியது. நல்லா பாருங்கள், ரிஷபத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை கிரகமே வந்தாச்சு. சுக்கிரனுடைய அணி பூராமே சுக்கிரனுடைய தலைமையில் அவர் உச்சமான சுக்கிரனோட ராகுவோடு சனி, சனியோடு புதன், இங்கே எல்லாமே மொத்தமாக சேர்ந்துருக்காங்க. மொத்தமாக சேர்ந்து இவங்களுக்கு 5ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாய் உட்காந்துருக்காரு. பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் போயிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. குரு பலன் இல்லாமல் பலம் இல்லாமல் அமர்ந்த குருவாக ரிஷபத்தில் உட்காந்துருக்காரு. இந்த 2.5 மாதம் இந்த குருனுடைய பார்வையோ மற்ற வேற சுபகிரகங்களுடைய பார்வையோ அதுக்கு இல்லை. கெடுகிரகங்களுடைய தொடர்பு தான். அந்த ஆழமை திறன் கொண்ட சூரியன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதத்துக்கு பின்னால் மேஷராசிக்கு வந்துடுறாரு. அப்போ இங்கே கட்டுக்கடங்காத ஒரு சிரமங்களை